வணக்கம். நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க என்னோட இணைந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்போ எங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை இப்ப நீங்க அயர்லாந்துல ஒரு பப்ல உட்கார்ந்து நான் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நீங்க எத்தியோப்பியால இருந்து கூட நான் பேசுறத கேட்கலாம். ஒருவேளை நீங்க தென் அமெரிக்காவின் ஏதோ ஒரு பகுதியில உட்கார்ந்து நான் பேசுறத கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்க ஐரோப்பாவின் மைய பகுதியில இருக்கலாம், பசிபிக் தீவுகள்ல ஒன்றுல இருக்கலாம், ஆசியாவின் ஏதோ ஒரு மூலையில கூட நீங்க இருக்கலாம். உண்மையிலேயே நாங்க உலகம் முழுவதும் பல மொழிகள்ல ஒளிபரப்பு செய்றோம். ஆனா எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, உலகம் இவ்வளவு பெரியதாகவும் அதுல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்க்கிறார். உங்க இருதயத்தின் நினைவுகளை அவரு தெரிஞ்சிருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையின் மூலம் நாம இங்க ஒன்றாக செலவிடும் இந்த நேரத்தின் மூலம் தேவன் உங்களுக்கு புரியும் விதத்துல உங்களோட பேச போகிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் நண்பர்களே. அவர் உங்களை காண்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் அவர் உங்களிடம் பேசுகிறார். நான் இப்ப பிலிப்பியர் புத்தகத்தை தியானித்துக் கொண்டு இருக்கிற சமீப காலமா இந்த புத்தகத்துல சில செய்திகளை நான் இங்க பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இது மிகவும் உயர்ந்த புத்தகம். இது பவுல் சிறையில இருந்தபோது எழுதிய நிருபங்கள்ல ஒன்றாகும். அவர் ரோமாபுரியின் சிறையில இருந்தபோது பிலிப்பியர் புத்தகத்தை எழுதினாரு. அதுல அவர் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் துணையோட மிகச்சிறந்த ஆலோசனைகளை கொடுத்தாரு. நான் போன செய்தியில 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை தியானம் செஞ்சோம். அதுல பவுல் அவர்கள் நீதியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதாக குறிப்பிட்டு இருந்தார். அந்த நீதியின் கனிகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகி தேவனுக்கு மகிமையை, துதியை கொண்டு வருது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றால நிறைந்திருக்கிறார்கள். மக்கள் நிறைந்திருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி வேதாகம குறிப்பிட்ட பல்வேறு விஷயங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்தா அது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆய்வாக அமையும். அது எல்லாமே நல்லதாக இல்லைனாலும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றில் நிலைத்திருக்கிறாங்க. நாம நீதியின் கனிகளால நிறைந்திருக்கணும்னு தேவன் விரும்புறார். அதாவது நாம பெற்றுக்கொள்ளும் அந்த நீதி என்னும் ஈவுதான் நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. இவைகளை பற்றி குறிப்பிடும் போது வேதம் இப்படி சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். தாம் செய்யாத பாவங்களுக்கு இயேசு விலைக்கிரயம் செலுத்தினார். நாம சம்பாதிக்காத ஒரு நீதியை நாம ஈவாக பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதி எனும் ஈவை பெற்றுக்கொண்டோம் என்று ரோமர் 5:17 சொல்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் கவனிங்க, நாம் தேவனோடு சரியான உறவில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் போது நாம பெற்றுக்கொள்ளும் அந்த நீதி என்பது காலப்போக்கில் நாம படிப்படியாக வளர்த்து கொள்ளும் ஒன்றல்ல. இயேசு கிறிஸ்துவ உங்க ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நீங்க ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்திலேயே தேவனோடு நீங்க இருக்கக்கூடிய மிகச்சரியான உறவின் நிலைக்கு வந்து விடுகிறீர்கள். ஆனா அதன் பின்பு ஒரு செயல்முறை தொடங்குது. தேவன் உங்க உள்ளத்திற்குள் விதைத்திருக்கும் அந்த நீதிய உங்க மனப்பான்மைகளிலும், உறவுகளிலும், பேச்சிலும், தொழிலிலும், மக்களுடனான உங்க பழக்க வழக்கங்கள்லையும் மற்றும் தேவன் ஒருவரை தவிர வேறு யாரும் உங்களை பார்க்க முடியாத உங்க தனிப்பட்ட வாழ்விலும் வெளிக்கொண்டு வந்து செயல்படுத்துவதே அந்த செயல்முறை. அவையே நீதியின் கனிகள். அந்த கனிகள்ல சில எது என்பது குறித்து நாம் முன்னரே பேசியிருக்கிறோம் நண்பர்களை. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லி இருந்தாரு, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆவியின் கனிகள் அனைத்தையும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு ஆவியின் கனிகளாகவே நாம கருதலாம். அவையாவன அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம் போன்றவை. பிறரை கிறிஸ்துவிடம் ஈர்த்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வர இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். மேலும் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். இது போன்று குறிப்பிடப்பட்டுள்ள வேறு பல கனிகளும் இருக்கின்றன. சுருக்கமா சொன்னா, தேவன் நமக்குள்ள வைத்துள்ள அந்த ஜீவனை வெளிப்புறமாக வெளிப்படுத்துவதே இந்த கனிகளாகும் நண்பர்களே. நாம் அதை செய்வதற்கான முக்கிய வழிகள்ல ஒன்று, இதை நாம முன்னரே கவனித்து பேசியிருக்கிறோம். தேவனுடைய சிட்சைக்கு நம்மை திறந்த மனதுடன் ஒப்பு கொடுப்பதே அந்த வழியாகும். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை நாம் சரி செய்ய முழு மனதுடன் தயாராக இருக்க வேண்டும் என்பது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் இதை பற்றி தான் நமக்கு பேசுது. நாம் நம்முடைய பூமிக்குரிய பிதாக்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம். அவர்களும் நம்முடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தங்களால் முடிந்த மிகச்சிறந்த முறையில் நம்மை சரி செய்தார்கள். அப்படி இருக்கையில் ஆவிகளின் பிதாவாகிய தேவனுக்கு நாம் எந்த அளவு
கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நாம் அப்படி செய்தால் நீதியின் சமாதானமான கனியை நாம் வெளிப்படுத்துவோம். எனவே நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் திருத்தமாக அது இருக்கலாம். மனசாட்சி மற்றும் வாழ்க்கை சார்ந்து அனைத்து விஷயங்களிலும் தேவனுடைய வார்த்தையே உங்கள் இறுதி அதிகாரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக தீர்மானிக்க வேண்டும். அல்லது ஒரு பிரசங்கியார் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் திருத்தமாக அது இருக்கலாம். அல்லது கர்த்தருக்குள் இருக்கும் ஒரு அன்பான சகோதரரா அல்லது சகோதரியோ உங்களுடன் அன்பான ஆவியோடு பகிர்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில திருத்தத்தை கொண்டு வரும் வழியாகவோ அது அமையலாம். எந்த ஒரு விஷயமாகவோ அது இருக்கலாம். உதாரணமா ஒருவர் உங்ககிட்ட இப்படி பகிர்ந்து கொள்ளலாம். நீ வெளிப்படுத்தும் மனப்பான்மை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரல, அல்லது நீ உன் பணத்தை கையாளும் விதம் சரியானதில்லை, நீ முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடணும், அப்புறம் மற்ற காரியங்கள் உனக்கு அனைத்தும் கூட கொடுக்கப்படும், உன் வருமானத்தின் முதல் பகுதியை கொண்டு நீ கர்த்தரை கனம் பண்ணணும், அல்லது உன் பிள்ளைகளை சார்ந்த விஷயமா இருக்கலாம், அது உங்க தொழில் அல்லது வியாபாரம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குறித்ததாக இருக்கலாம். அது எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடன் மிகவும் நெருக்கமாக பழகும், நம்மை ஆழமாக நேசிக்கும், அதன் காரணமாகவே நமக்கு உண்மையை எடுத்துரைக்க துணியும் நண்பர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். நீதிமொழிகள் புத்தகம் படி சொல்லுது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நண்பரே, முகஸ்துதி என்பது வாசனை திரவியத்தை போன்றது. அது நறுமண வீசும். ஆனா அதை நீங்க குடிக்க முடியாது. ஒரு உண்மையான நண்பர் உங்களுக்கு உண்மையை மட்டுமே சொல்லுவார். நீங்க ஏதேனும் தவறு செய்தாலோ அல்லது உங்க மனப்பான்மை சீர்கெட்டு இருந்தாலோ அவர்கள் அதை உங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க. நாம் அத்தகைய திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடனோ அதற்கு செவிசாய்த்து செயல்படும் போது நம் வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படுவதற்கான வழிகள்ல ஒன்றாக அது அமைகிறதுன்னு வேதம் சொல்லுது. யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல இயேசு இது குறித்து பேசியிருக்கிறார். அதை கவனிங்க. யோவான் 15:1-2. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எனவே இயேசுவே அந்த திராட்சை செடி ஆவார். நான் என் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவருடன் நான் மிக நெருக்கமாக உயிரோட்டத்துடன் இணைக்கப்படுகிறேன். அந்த திராட்சை செடியின் ஜீவன் அதன் கிளைகளுக்குள் பாய்ந்தோடுகிறது. நான் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவனாய் இருக்கிறேன்னு பேதுரு சொல்றாரு. நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே அவர் நம்மை கத்தரித்து சுத்தப்படுத்துகிறார். என் வீட்டில் ஒரு பக்கத்தில் திராட்சை செடி வளர்த்து வந்தேன். வீட்டின் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய வேலி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த செடியில் எனக்கு திராட்சை பழம் கூட எதுவுமே கிடைக்கல. அது எனக்கு மிகுந்த விரக்தியை கொடுத்துச்சு. எனவே திராட்சை தோட்டங்களை பணிபுரிந்தவரும் திராட்சை வளர்ப்பை பற்றி நன்கு அறிந்தவருமான என் நண்பர் ஒருத்தர்கிட்ட இதை பற்றி சொன்னேன். எனக்கு உதவுங்கள் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டேன். என் வீட்டுக்கு வந்து பேலஸ் இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். அவர் தன் கத்திரிக்கோலை எடுத்து அந்த செடியின் கிளைகள் அனைத்தையும் கத்தரித்து சுருக்கினார். சுவரின் ஓரத்தில் அது வெறும் ஒரு காய்ந்த குச்சியை போல காட்சி அளித்தது. நான் அவர்கிட்ட ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு, நான் அதை கத்தரித்து சுத்தப்படுத்தின இந்த திராட்சை செடியின் மொத்த சக்தியும் அதன் கிளைகளுக்கும் அங்கிருந்து இலைகளுக்கும் வீணாக பாய்ந்து செல்லுது. அதனால உண்மையாகவே கனிகளை உருவாக்குவதற்கு தேவையான சக்தி அதற்கு போதுமானதாக இருக்கிறதில்ல. ஏனெனில் அது தன் சக்தியை தேவையற்ற பகுதிகளிலேயே வீணா செலவிடுது. எனவே அது செய்ய வேண்டிய முக்கிய பணிகளை செய்ய முடியாமல் போகுது. நீங்க அதை கத்தரித்து சுருக்கினாதான் அது தன் பணியை சரியா செய்ய முடியும்னு விளக்கினார். நான் அப்படியா, சரிண்ணா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த கத்தரிப்புக்கு பிறகு அது மீண்டும் வளரத் தொடங்கிச்சு. திடீரென்று திராட்சை கொடிகள் நிறைய இடத்துல தோன்ற ஆரம்பிச்சது. அந்த திராட்சை கொடியிலிருந்து எனக்கு அதிகமான பழங்கள் கிடைச்சது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நான் நிறைய திராட்சை பழங்களை கொடுத்தேன். என் சமையலறை மேடை முழுவதும் பெரிய சுவையான திராட்சை கொடிகளால் நிரம்பி வழிந்தது. இதுக்கு காரணம் அந்த கொடி சுத்திகரிக்கப்பட்டதால நடந்தது. நாம் கர்த்தரோடு அந்த உயிர் துடிப்புள்ள ஐக்கியத்துல இருக்கும்போது நம்ம அவரோட நேரத்தை செலவிடுவது மிகவும் முக்கியமானது. அவர் நமக்கு சுத்திகரிப்ப கொண்டு வருகிறார் நண்பர்களே. ஆம், அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஆனா வேதம் இப்படி சொல்லுது, நான் நேசிக்கிற எவரையும் கடிந்து கொண்டு தண்டிக்கிறேன் என்று. கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அவர் நேசிக்கிறவர்களை அவர் திருத்துகிறார். எவரேனும் சுத்திகரிப்பை பெறாமல் இருந்தால் அவர்கள் முறையற்ற பிள்ளைகள் ஆவார்களே தவிர உண்மையான பிள்ளைகள் கிடையாது நண்பர்களே. நான் என் பிள்ளைங்க மிகவும் நேசிக்கிறதால தான் அவங்கள சரி செய்கிறேன். அவங்க சிறு வயதாக இருந்தபோது அவர்களின் நன்மைக்காகவே நான் அவர்களை திருத்தினேன். ஏனெனில் அவர்கள் வெளிப்படுத்திய மனப்பான்மை அவர்கள் சரி செய்யாவிட்டால் பிற்காலத்தில் அது அவங்களுக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தது. எனவே அவங்க சிறுவயதாக இருந்தபோது நான் அவர்களை சற்று கடுமையாகவே கையாண்டு இருக்கலாம். அவர்கள் அதை வெறுத்தார்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அது அவர்களின் வாழ்க்கையில நற்பலன்களை கொடுத்துச்சு. பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏற்பட இருந்த பலவிதமான சேதங்கள்ல இருந்து மிகுந்த வேதனைகள்ல இருந்து அவங்களை காப்பாற்றின. கர்த்தரும் நமக்கு அதையே செய்கிறார். அவர் நம்மை கர்த்தரிக்கிறார். அவர் தவறான மனப்பான்மைகளை கையாளுகிறார். தவறான சிந்தனைகளை கையாளுகிறார். தவறான செயல்களை கையாளுகிறார். தவறான பேச்சையும் கையாளுகிறார். அவர் நம்மை சரி செய்கிறார். அதை எப்படி செய்கிறாரு?
அவர் தொடர்ந்து பேசி 3ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு, நான் உங்களுக்குச் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்ப அவர் இப்படி சொல்றாரு, கனி தருகிற ஒவ்வொரு கிளையையும் அது இன்னும் அதிக கனி தர வேண்டும் என்று அவர் கத்தரிக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உண்மையிலே 3ஆம் வசனத்துல சுத்தம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அதே வார்த்தையே 2ஆம் வசனத்துல கத்தரித்தல் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இயேசு இப்படி சொன்னாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று. அவர் தம்முடைய வசனத்தின் மூலமாகவே நம்மை கத்தரிக்கிறார். அவர் உங்களை கார் விபத்துகள் மூலமாகவோ பிற விபத்துகள் மூலமாகவோ கத்தரிப்பதில்லை. உங்கள் வாழ்வில் நோயை கொண்டு வருவதன் மூலமாகவோ அவர் உங்களை செதுக்குவதில்லை. பேரழிவையும் மனவேதனையையும் உங்களுக்கு ஏற்படுத்துவதன் மூலம் அவர் உங்களுக்கு செதுக்குவதில்லை. மாறாக தம்முடைய வார்த்தையின் மூலமாகவே அவர் உங்களை செதுக்குகிறார். நமக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு. எபிரேயர் புத்தகம் இப்படி சொல்லுது, கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. சரி, அது ஒரு கார் விபத்தாக இருந்து அது என் மீது திணிக்கப்பட்டால் அந்த விஷயத்துல எனக்கு எந்த ஒரு தேர்ந்தெடுக்க உரிமையும் இல்லை. அது என் மீது திணிக்கப்பட்ட ஒரு நோயாக இருந்தால் அது எந்த விஷயத்திலும் எனக்கு எந்த ஒரு தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை. ஆனா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளுக்கு எழுதும்போது அவர் குறிப்பாக இப்படி சொல்கிறார், நீங்கள் சிக்ஷை இல்லாமல் இருந்தால், வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், நீங்கள் அதை மறுத்தால் நீங்கள் முறைகேடான பிள்ளையைப் போல மாறிவிடுவீர்கள். உங்கள் பிறப்புரிமைகளை நீங்கள் இழக்கிறீர்கள். உங்கள் அதிகாரத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். கர்த்தருடைய சுத்திகரிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த நன்மைகள் எதுவும் உங்களுக்கு பயன் தராது. எனவே இங்க இயேசு, நான் என் வார்த்தையின் மூலமாகவே உங்களை செதுக்குகிறேன் என்று சொன்னார். அதற்கு நான் செவி சாய்ப்பதா இல்லையா என்பது குறித்த தேர்ந்தெடுக்க உரிமை என்னிடமே உள்ளது. திருச்சபையில அநேகர் இருக்கிறாங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. இது பெரும்பான்மையோர் என்று நான் சொல்லல. ஆனா அநேகர் இருக்கிறாங்க. இது சிலரை மட்டும் குறிப்பதல்ல. தேவனுடைய வார்த்தையானது தங்கள் சிந்தனைக்கு முரணாக அமையும் போது அவர்கள் சில சமயங்கள்ல கைகளை கட்டிக்கொண்டு, இல்ல நான் அதை செய்ய மாட்டேன், நான் தசம பாகம் கொடுக்க மாட்டேன், வருமானத்தின் முதல் பகுதியை நான் திருச்சபைக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல, கிறிஸ்து திருச்சபையை நேசிப்பது போல நான் என் மனைவியை நடத்த மாட்டேன். நானே இந்த குடும்பத்தின் தலைவர். காரியங்கள் நான் விரும்பும் விதத்தில் தான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அங்கே கணவன் ஒரு சர்வாதிகாரியைப் போல நடந்து கொள்கிறான். திருச்சபை கிறிஸ்துவுக்கு கனத்தோடு கீழ்ப்படிய வேண்டியது போல தன் கணவனுக்கு கீழ்ப்படியாமல் மனைவி ஒரு தந்திரசாலியாக மாறிவிடுகிறாள். அல்லது இது நம் பிள்ளைகள் வளர்ப்பது சார்ந்ததா இருக்கலாம். அல்லது வேதாகமம் சொல்லுகிறபடி உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை செயல்படுத்துவது சார்ந்ததாக இருக்கலாம். அப்போது சிலர், நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா நீங்க திருத்தத்திற்கு உட்படாதவர ஆகிவிடுகிறீர்கள். தேவனுடைய குமாரனாகவோ அல்லது குமாரத்தியாகவோ உங்களுக்குரிய உரிமைகளோ சிலாக்கியங்களோ நீங்க கர்த்தருடைய திருத்தத்தை மறுக்கும் போது உங்களுக்கு செயல்படாது. எனவே இயேசு தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை திருத்துகிறார். அதற்கு நாம செவிசாய்ப்பதா அல்லது மறுப்பதா என்பது நம் கையில் இருக்கும் ஒரு தெரிவாகும். அவர் 4 மற்றும் 5 வசனங்கள பின்வருமாறு தொடர்ந்து சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் செடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். இங்கே நிலைத்திருத்தல் என்ற வார்த்தைக்கு ஒரு ஜீவனுள்ள ஐக்கியத்தை தொடர்ந்து காத்துக்கொள்வது என்று பொருள். நீங்க இயேசுவோடு மிக நெருக்கமாக ஐக்கியத்தில் நிலைத்திருக்கணும். உங்க வாழ்க்கை இயேசுவா மையமாக கொண்டதா இருக்கணும். ஞாயிறு காலையில திருச்சபைக்கு போகும்போது 1.5 மணி நேரம் மட்டும் உங்களோட இணைத்துக் கொள்ளும் ஒரு கூடுதல் இணைப்பு பொருளாக இயேசு இருக்கக்கூடாது. இயேசுவே உங்க வாழ்வின் கர்த்தராகவும் உங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாகவும் இருக்கணும். ஏனெனில் போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனும் போட முடியாது. அவர் ஒரு துணை விஷயம் அல்ல. கிறிஸ்துவனுக்கு அவருடைய வார்த்தையும் ஒரு துணை விஷயம் இல்ல. அவரே நமக்கு எல்லாமே. எல்லாவற்றிற்கும் அவரே நமது அஸ்திபாரம். நாம செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவரிடமே வந்து சேரணும். சொல்லப்போனா வேதம் இயேசுவை பிரதான மூலைக்கல் என்று அழைக்கிறது. குறிப்பா பண்டைய காலத்துல ஒரு மூலைக்கல் சரியாக வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை நோக்கி பதிக்கப்பட்டது. அதன் அளவுகள் மிக துல்லியமானது. அது ஒரு குறிப்பிட்ட அளவை கொண்டிருந்தது. அது மிக கவனமா பதிக்கப்பட்டது. கட்டிடத்தில் உள்ள மற்ற எல்லா அளவுகளும் சரியாக நேர்கோட்டில் அமைந்திருக்கிறத உறுதி செய்ய அந்த பிரதான மூலக்கல்ல அடிப்படையாக கொண்டே அது அமைக்கப்பட்டன. அதனால கட்டிடத்துல எந்த விதமான கோணல் மாணலும் இருக்காது. அவர்கள் மீண்டும் வந்து சரி, இது பிரதான மூலைக்கல்லோடு கச்சிதமாக நேர்கோட்டில் அமைந்திருக்கிறதும்பாங்க. நமது வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணும். வியாபாரத்துல நான் இந்த நபரை இந்த விதமா நடத்துவது சரியா? சரி, பிரதான மூலைக்கல்லிடம் திரும்பி வாருங்கள். ஜீவனுள்ள வார்த்தையிடம் திரும்பி வாருங்கள். தேவன் நியாயமற்ற திராசை வெறுக்கிறார். நீங்கள் அந்த நபரை நியாயமாக நடத்துகிறீர்களா? பிரதான மூலைக்கல்லிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் மனைவியை நீங்கள் நடத்தும் விதம் பிரதான மூலைக்கல்லிடம் திரும்பி வாருங்கள். கணவர்களே,
கிறிஸ்து சபையை நேசித்தது போல உங்கள் மனைவியை நேசியுங்கள். உங்கள் பெற்றோரை மதிப்பது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள். இது வாக்குத்தத்தத்தோடு கூடிய முதலாம் கற்பனையாகும். அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் பூமியில் நீண்ட நாட்கள் வாழ்வீர்கள். நாம் பிரதான மூலைக்கல்லிடம் திரும்பி வர வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம பிரதான மூலைக்கல்லிடமே திரும்பி வர வேண்டும் நண்பர்களே. நம்ம இயேசுவோடு ஒரு ஜீவனுள்ள ஐக்கியத்தை கொண்டிருக்கிறோம். அதன் மூலமே நாம கனி கொடுப்பவர்களாக மாறுகிறோம். 8ஆம் வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆனா இங்க பாருங்க, 2ஆம் வசனத்துல கனி கொடுப்பது பற்றி பேசுகிறார். 5ஆம் வசனத்துல அதிக கனிகளை கொடுப்பது பற்றி குறிப்பிடுகிறார். மேலும் 8ஆம் வசனத்திலோ மிகுந்த கனிகளை கொடுப்பது பற்றி பேசுகிறார். உண்மையிலே அவர் கனி என்பதிலிருந்து தொடங்கி அதிக கனி என்றும் பின்னர் மிகுந்த கனி என்றும் படிப்படியாக முன்னேறிச் செல்கிறார். பிறகு 16ஆம் வசனத்துல உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு என்று அவர் கூறுகிறார். சொல்லப்போனா அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 16ஆம் வசனத்துல இயேசு இப்படி சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே இந்த செயல்முறையில இயேசு தம்முடன் நிலைத்திருப்பது, செதுக்கப்படுவது, திருத்தப்படுவது மற்றும் தம்முடைய வார்த்தையின் மூலம் சுத்திகரிக்கப்படுவது ஆகியவற்றை குறித்து பேசுகிறார். நாம கனி கொடுப்பதிலிருந்து அதிக கனி கொடுப்பதற்கும் மிகுந்த கனி கொடுப்பதற்கும் இறுதியில் நிலைத்திருக்கும் கனியை கொண்டிருப்பதற்கும் படிப்படியாக முன்னேறுகிறோம். இதுல ஒரு குறிப்பிட்ட செயல்முறை அடங்கியிருக்கு. நண்பரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வளர்ச்சியை குறிக்கிறது. மேலும் தேவன் நீங்கள் வளரணும்னு விரும்புறாரு. நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கும் தன்மை பெருகணும். இதன் மூலமா பிதா மகிமைப்படுத்தப்பட வேண்டும்னு இயேசு சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்துல 1:10 குறிப்பிடப்பட்டதும் இதைத்தான். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தேவனும் நீங்கள் கனி உள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தது 12ஆம் வசனம் கவனிங்க. சுவாரஸ்யமாக பிலிப்பியர் 1:12 முதல் 13 வசனங்கள்ல நாம தொடர்ந்து வாசிக்கும்போது பவுல் அவர்களுக்கு பின்வருமாறு எழுதுகிறார். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாய் இருந்தது. அவர் ரோம சிறைச்சாலைகளிலிருந்து இதை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு நேர்ந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கடந்து வந்த அனுபவங்கள் அனைத்தும் நற்செய்தியின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றன. பவுல் கைது செய்யப்பட்டு இறுதியில ரோம சிறையில அடைக்கப்பட்டாரு. அப்போது அவர் பாருங்கள், நற்செய்தியின் பரவலை தடை செய்வதற்கு பதிலாக எனக்கு நடந்ததைக் கொண்டே தேவன் நற்செய்தியை பிரசங்கிப்பதை விரைவுபடுத்தி இருக்கிறார் என்றார். சாத்தான் தீமைக்கென்று நினைத்ததை தேவன் நன்மையாய் மாற்றினார். நண்பரே, உங்க வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிலிப்பியர் புத்தகத்துல நாம பார்க்கும் முக்கிய கருப்பொருட்கள்ல ஒன்று மகிழ்ச்சி. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமாய் இருங்கள். சரியா? அவர் மகிழ்ச்சியா இருப்பது குறித்தும் மீண்டும் மீண்டும் களி கூறுவது குறித்தும் தொடர்ந்து பேசுகிறார். சிறைச்சாலையின் நடுவிலும் பவுல் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை காத்து வந்தார். உங்கள் சோதனைகளின் நடுவிலும் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும். தீமையானதை நன்மையாய் மாற்றும் வல்லமை தேவனிடம் உண்டு. எனவே பவுல், இவை எனது செழிப்புக்கும் எனது தனிப்பட்ட சௌகரியத்திற்கும் ஏதுவாக அமைந்தன என்று சொல்லவில்லை. மாறாக அவர் இக்காரியங்கள் நற்செய்தியின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றன. எனவே எனது விலங்குகள் கிறிஸ்துவின் நிமித்தமே என்பதை அரண்மனை காவலர்களுக்கும் முழுவதற்கும் மற்றும் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்துவிட்டது என்றார். இப்ப யாராவது இது எப்படி சாத்தியம்? அவருடைய போதனை சரியாக இருக்குமானால் அல்லது அவருடைய வாழ்க்கை நேர்மையாக இருக்குமானால் அவருக்கு இத்தனை தீமையான காரியங்கள் எப்படி நேர்ந்திருக்க முடியும் என்று கேட்கலாம். நண்பரே, ஒருவர் கடும் சோதனையின் நடுவில் இருக்கிறார் என்பதனாலேயே அவரோ அல்லது அவருடைய போதனையோ தவறானது என்று அர்த்தமாகாது. ஒருவருக்கு எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதாலேயே அவருடைய போதனையோ அல்லது அவருடைய வாழ்க்கையோ சரியானது என்று அர்த்தமாகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை 2 தீமோத்தேயு 2:9 சொல்லியிருக்காரு. சுவிசேஷத்தின் நிமித்தமாகவே, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை என்கிறார். பிலிப்பியர் புத்தகத்தில் அவர் எழுதியிருந்ததை நாம பார்த்தது போலவே, எனது விலங்குகள் கிறிஸ்துவின் நிமித்தமே என்பதை அரண்மனை காவலர்கள் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்துவிட்டது என்று அவர் சொன்னார். இங்கு அவர் குறிப்பிடும் அரண்மனை காவல் படையினர், பேலஸ் கார்ட் என்கிற சொற்றொடர் உண்மையிலே முழுமையான
பிரிட்டோரியாவின் காவல் படையினரே. சரியா? பிரெட்டோரியன் கார்ட் என்று குறிக்கிறது. அது ரோம பேரரசின் பிரத்யேக பாதுகாப்பு படையாக திகழ்ந்தது. 10,000 பேர் கொண்ட சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட படை வீரர்கள் அது கொண்டிருந்தது. அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் ரோமாபுரியில மிகுந்த செல்வாக்குமிக்க சக்திகள் ஒன்றாக அந்த படை விளங்குச்சு நண்பர்களே. பவுல் 24 மணி நேரமும் ஒரு போர் வீரருடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தார். அந்த வீரர்கள் முறை வந்து ஷிஃப்ட் பணிபுரிந்து வந்தனர். எனவே பிரெட்டோரியாவின் காவலர் படையை சேர்ந்த ஒருவர், அதாவது எந்நேரமும் பவுலுடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கும் ஒருவர் அங்கு எப்போதும் இருந்தார். பவுலின் நண்பர்கள் அவரை சந்திக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர் ஒரு கைதியாக இருந்த போதும், முறை வைத்து வரும் இந்த காவலர்களுடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த போதும் அந்த காவலர்கள் அவர் பிரசங்கிப்பதை கேட்டார்கள். அவர் போதிப்பதை கேட்டார்கள். அவர் வேதத்தை எழுத்து வடிவில் சொல்லிக் கொடுத்ததை கேட்டார்கள். இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நிச்சயமா அவர் அந்த காவலர்களுக்கு சாட்சி அளித்திருப்பார். அவர்களுடன் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டிருப்பார் என்று உறுதியாக நம்புறேன். இதுவரை சுவிசேஷம் சென்றடையாத இடங்களுக்கும் அது இப்போது சென்றடைந்து கொண்டிருக்கிறது. பிரெட்டோரியாவின் காவல் படை முழுவதுமே இப்போது கிறிஸ்துவின் செய்தியை கேட்டிருக்கிறது. தீமையாக தோன்றிய ஒன்றை தேவன் நன்மையாக மாற்றியிருக்கிறார். சாத்தான் தனக்குள் இப்படி நினைத்திருப்பான் என்று உறுதியா நம்புறார். அடடா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படியாவது ஒழித்து கட்டணும், அவர் செல்லும் இடமெல்லாம் ஏதோ ஒரு வகையில சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார், அவரை பிடித்து ஒரு ரோம சிறையில தள்ளிவிட போகிறார். ஆனா அது ஒரு தவறான முடிவு. இப்போ பிரெட்டோரியன் காவல் படை முழுவதும் கிறிஸ்துவின் செய்தியை கேட்டிருக்காங்க. அதன் பின் பவுல் மற்ற அனைவரும் என்று குறிப்பிடுகிறார். மற்ற அனைவரும் என்று அவர் சொல்லும்போது அந்த வட்டம் எவ்வளவு தூரம் விரிவடைந்தது. பிலிப்பியர் 4:22 இதை பற்றி வாசிக்கிறோம். அதே நிருபத்தில் அவர் சொல்றதை கவனிங்க. பரிசுத்தவான்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று. கவனிங்க, பரிசுத்தவான்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அவர்கள் ரோமாபுரியில் இருந்த பரிசுத்தவான்கள், அதாவது சிறையில் இருந்த பவுலை சென்று சந்தித்த அவருடைய நண்பர்கள். சரியா? அந்த வசனம் தொடர்ந்து இப்படி சொல்லுது. விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது அக்காலத்தில் அறியப்பட்ட உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நற்செய்தியை கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பவுல் இந்த நிருபங்களை சொல்லிக் கொண்டிருந்த போது அவர்கள் இப்படி சொல்லி இருக்கலாம். மற்ற பகுதிகளில் உள்ள விசுவாசிகளுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதை சற்று கற்பனை பண்ணி பாருங்க. பிரிட்டோரியன் காவலர் படை முழுவதுமே நற்செய்தியை கேட்டிருக்கிறது. அதோட அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அதை கேட்டிருக்கிறார்கள். சரியா? தேவன் நிச்சயமாகவே இதை முன்னெப்பொழுதும் இல்லாத ஒரு அற்புதமான விதத்துல பயன்படுத்தி இருக்கிறார். பின்னர் அவருக்கு நடந்த இந்த விஷயங்கள், இது சுவிசேஷத்தின் முன்னேற்றத்திற்காக வந்தது என்று அவர் சொன்னார். மற்றவர்கள் இப்போது தைரியமாக பிரசங்கிக்க தொடங்கினர். அவர் தனது துன்பத்தில் தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதைக் கண்டனர். பவுலுக்கு கஷ்டங்கள் இருந்த போதிலும் மகிழ்ச்சியுடனும் தைரியத்துடனும் தொடர்ந்து செல்வதை அவர்கள் பார்த்தார்கள். இது மற்றவர்களையும் சுவிசேஷத்தை பற்றி தைரியமாக இருக்க ஊக்குவிச்சது. அவர்கள் பிரசங்க மேடையிலிருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் நல்ல பங்காளர்களாக இருப்பார்கள். எதிரி தீமை செய்ய முயற்சிப்பதை நன்மையாகவும் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றவும் தேவன் எப்படி மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பிரசங்கிகளை அச்சுறுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் பதிலாக தேவன் அவர்களை ஊக்கப்படுத்தவும் இதை பயன்படுத்தினார். குறிப்பா பவுலின் வைராக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் பார்த்தபோது, அவர் கடினமான சூழ்நிலைகளில் இருந்த போதிலும் அவர் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள அவருக்கு இருந்த திறந்த கதவுகளுடன் அவர் தொடர்ந்து செல்வதை பார்த்தபோது, இப்போது பவுல் சொல்லுகிறார், நடந்த காரியங்கள் சுவிசேஷத்தை மேலும் பரவ செய்தது. சுவிசேஷம் அரச குடும்பத்திற்குள்ளும் பிரிட்டோரியாவின் காவல்துறைக்குள்ளும் சென்றது. மற்றவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க துணிந்தனர். நான் சிறையில் இருக்கலாம், நான் இப்போது இருப்பது போன்ற முழு சுதந்திரத்தையும் நான் அனுபவிக்காம இருக்கலாம். எதிர்கால செய்திகளுக்கு நீங்க என்னுடன் தங்க வேண்டும். ஏனென்றால் பவுல் தனது விடுதலைக்காக ஜெபிப்பதை பற்றி பேசினாருங்கிறத நாம கண்டுபிடிக்க போகிறோம். உண்மையிலே தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் தந்தாரு. ஆனா அது எதிர்கால செய்திக்காக மட்டுமே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பேசிக்கொண்டிருக்கும் சூழல்ல இங்க வேறு சில விஷயங்களும் இருக்குது. பிரசங்கிக்க துணிந்தவர்களின் 2 வகைகளில் ஒன்றை பற்றி பவுல் பேசுகிறார். தவறான நோக்கங்களை கொண்டவர்கள் மற்றும் சரியான நோக்கங்களை கொண்டவர்கள். அவர்கள் பவுலை பார்க்கிறாங்க, அவர் சிறையில் இருக்கிறாரு. ஆனா அவர் தொடர்ந்து செயல்படுகிறார். அவர் தன்னை மிரட்டவில்லை, அவர் துணிச்சலானவர். எனவே அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனா அவர்களில் சிலருக்கு தவறான இருதயம் இருக்கு, மற்றவர்களுக்கு சரியான இதயம் இருக்கு. இந்த வசனத்தை கேளுங்க. வசனங்கள் 15-17. அவர் என்ன சொன்னாருங்கிறத நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். அதாவது கவனிக்க, அவர் தன்னை மிரட்டவில்லை, துணிச்சலானவர். எனவே அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனா அவர்கள் சிலருக்கு தவறான இருதயம் இருக்கு, மற்றவர்களுக்கு சரியான இருதயம் இருக்கு. வசனம் 15-17 கவனிங்க. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனத்தினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட
உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்தமானதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? அவர் தவறான உள்நோக்கங்களை கொண்ட இவர்கள், அதாவது சுய லட்சியத்தினால் தூண்டப்பட்டு நற்செய்தியை பிரசங்கிக்கிறார்கள் என்று சொன்னபோது கிரேக்க மொழியில் அதற்கு நேரடி பொருள் பதவிக்காக பிரச்சாரம் செய்தல் என்பது. இது அரசியல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சொல்லாகும். இதன் அடிப்படை எண்ணம் என்னவென்றால், அவர்கள் பிரசங்கிப்பதற்கான நோக்கம் தங்களுக்கு வாக்குகளை பெறுவதற்காக தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதும் பிரசங்கத்தின் மூலம் தங்களுக்கு ஒரு பெயரை பெற்றுக்கொள்வதும் அவர்களின் குறிக்கோளாக இருந்தது. இயேசுவோ அவர்கள் தங்கள் நோக்கத்தை அடைய பயன்படுத்திக் கொண்டு ஒரு கருவியாக மட்டுமே இருந்தார். இது அவர்கள் இவ்வாறு சொல்வதை போன்றது. பவுல் இப்போது சிறையில் இருக்கிறார். முன்பு அவர் மீது குவிந்திருந்த அந்த வெளிச்சத்தில் புகழில் ஒரு பகுதியை நாம எடுத்துக்கொண்டு இப்போது நம்மை நாமே அந்த வெளிச்சத்தின் மையத்திற்கு கொண்டு வருவோம். அவர்கள் ஆதரவாளர்கள், சீடர்கள் அங்கீகாரம் மற்றும் பணத்திற்காக போட்டியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இது நிகழ்வது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமா இருந்தாலும் அது உண்மையிலே நடந்து கொண்டிருந்தது. இன்றைய காலகட்டத்தின் ஒரு துயரமான உண்மை என்னவென்றால், இதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பவுலின் காலத்தில் இருந்தது போலவே இன்றும் சிலர் ஊழியத்தை தங்கள் ஆதாயத்திற்காக ஒரு வழியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த வரங்களை அவர்கள் தங்கள் சுயநல நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு நன்றி, அனைவரும் அந்த வகையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. சொல்லப்போன பெரும்பான்மையோர் பரிசுத்த உள்நோக்கத்துடனும் நல்மனதுடனும் நற்செய்தியை பிரசங்கிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல அவர்கள் அதை அன்பினால் செய்கிறார்கள், நல் மனதுடனும் செய்கிறார்கள். அவர்கள் அதை சரியான காரணங்களுக்காக செய்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் இந்த வகையை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள்னு உறுதியா நம்புறேன். அப்படின்னா இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? சிலர் தவறான காரணங்களுக்காக பிரசங்கிக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அதே வேளையில வேறு பலர் சரியான காரணங்களுக்காக பிரசங்கிக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்லுகிறார்? 18ஆம் வசனம். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் என்பதற்காக மட்டுமே நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன். ஏனென்றால் பிரசங்கிப்பவர்களின் உள்ளங்கள் தவறானவையாக இருந்தாலும் அவர்கள் போதிக்கும் உபதேசம் சரியானதுன்னாரு. மேலும் மக்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது தேவன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். தேவன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார் என்பதற்காக மட்டும் அந்த ஊழியருக்கு தேவன் தனது முழுமையான அங்கீகார முத்திரையை பதித்து விட்டார் என்பது அர்த்தமல்ல. ஏன்னா ஒரு ஊழியரின் தனிப்பட்ட வாழ்க்கையும் அவரது உள்நோக்கங்களும் தவறானவையாக இருக்கலாம். ஆனால் அவர் பிரசங்கிக்கும் செய்தி சரியானதாக இருந்து யாரேனும் ஒருவர் அதை விசுவாசித்தால் தேவன் அந்த வார்த்தையை தொடர்ந்து வரும் அடையாளங்கள் மற்றும் அற்புதங்கள் மூலம் உறுதிப்படுத்துகிறார். எனவே நல்ல காரியங்கள் நிகழ்கின்றன என்பதால் மட்டுமல்ல, போதகரின் வாழ்க்கைக்காகவோ அல்லது அவரது உள்நோக்கங்களுக்கோ கிடைத்த அங்கீகாரம் என்று கருத முடியாது. அதனால தேவன் தமது வார்த்தையை நிச்சயமாக அங்கீகரிக்கிறார். எங்கு தம்முடைய வார்த்தை விசுவாசிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் அதற்கு துணை நிற்கிறார். மக்கள் அந்த செய்தியை கேட்கும் போது ரட்சிக்கப்படுவார்கள். அந்த செய்தியை கேட்கும் போது அவர்களின் வாழ்க்கைகள் சீர்படுத்தப்படும். இறுதியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு சிந்தனை இதுவே. பவுல் இதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இனியும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார். மகிழ்ச்சி அடைவது என்பது ஒரு தெரிவாகும். அது நமது சூழ்நிலையை சார்ந்திருப்பதில்லை. எனவே பவுல் சொன்னார், சிலர் எனக்கு துன்பத்தை அதிகரிக்கவே முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் என்னை மிகுந்த துயரத்திற்கு உள்ளாக்க பார்க்கிறார்கள். ஆனா அது பலிக்காது. ஏன்? அவர் சொன்னார், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பதையே தேர்ந்தெடுக்கிறேன் என்று கூறினார். மகிழ்ச்சிங்கிறது நம்ம சூழ்நிலையை சார்ந்ததல்ல. ஒருவேளை நீங்க இப்போ ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து கொண்டு இருக்கலாம். அது இதற்கு முன் நீங்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம். நண்பரே, நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புறேன். நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன். உங்க கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு களிகூற ஆரம்பிங்க. அவருக்கு துதி பாடல்களை பாடுங்க. ஏன்னா அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார், உங்க பக்கம் இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை புறக்கணிக்க மாட்டார். நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர், நீங்க தேவனால நேசிக்கப்படுபவர். என் நேரம் இப்ப முடிஞ்சிருச்சு. தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். நாம மீண்டும் சந்திக்கலாம். பேலேஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் baylesconley.com-க்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு சுவிசேஷத்தின் நற்செய்தியோடு கூட உலகம் முழுக்க சென்றடைகிறது.